குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் அர்ச்சனா. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா நினைக்கிறேன். என்னடா நான் இப்போ தான் பார்த்தேன். நான் டாக்டர் செந்தூரன் வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் தானே ஒரு பதாகை ஒன்றை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து சாகும் வரை உண்ணாவிரதம்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. பார்த்தேன் நான். என்ன கவலை என்னென்றால், இப்போ என்ன வந்து ஒரு கள்ளன், பொம்பளை கள்ளன், சைக்கோ என்று சொல்லி இந்த போராட்டத்தில் வந்து இந்த மேக்ஸிமம் என்ன செய்யலுமோ ஒரு சக டாக்டரை வந்து ஒரு டாக்டராக ஒரு அண்ணாவாக வந்து எவ்வளவு கூடாத பேரை கெடுக்கலுமோ அவ்வளோ எல்லாம் கெடுத்து பார்த்து சரி வரையில் என்ற ஒன்று. இப்போ சிந்துஜாக்கு எதிரான ஆதரவான போராட்டம் என்று சொல்லி தான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறேன்னு சொல்லி அண்ணர் செந்தூரன் அவர்கள் அங்கே வந்து நினைக்கிறேன். இவரே சொன்னவர், நான் வந்து விபச்சார விடுதி நடத்தலாம், அப்படி இப்படி எல்லாம் இந்த காசுக்கு விபச்சார விடுதி நடத்த போகிறாரான்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இப்போ திருப்பி அங்கே வந்து நிற்கிறது என்ன மாதிரின்னு சொன்னால், தான் ஒருக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டால் இந்த மாதிரி ஒரு 5 நாள் போய் வந்து நிற்கலாம் தானே ஜெயிலுக்கு இல்லைன்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில் போலீஸோடையும் கதைச்சிருப்பி நம்ம நினைக்கிறேன். ஒருக்கா பிடிச்சி அடைக்கிற மாதிரி அப்படி பிளானில் போட்டு செந்தூரன் அடுத்த போராளி என்று வார ஒரு ஆசையில் வந்திருக்கார் போல்டாக்கு. மன்னார் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்றால், இப்போ மன்னார் வந்து வைத்தியசாலை வந்து இப்போ ஒரு 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 இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாக்கப்பட்டது. உங்களுக்கு வடிவாக தெரியும். அதால் இப்போ இவர் திருப்பியும் வந்து மன்னாரில் குழப்படி செய்கிறதால எனக்கு பாதிப்பு வரலாம், என்னுடைய வழக்குகளுக்கு வந்து பாதிப்பு வரலாம். நான் இவரை தூண்டி விட்டுருக்கேன்னு சொல்லலாம். சில பேர் எனக்கு அடிச்சு காட்டிங்கன்னா நீ செந்தூரன் அனுப்பி நீ என்று சொல்லி. அப்போ அதில் எனக்கு சரியான மெனக்கவலையாக இருக்குது. ரெண்டாவது, இந்த சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியல் வந்து வெவ்வேறு பக்கங்களில் போய்கொண்டிருக்கும். ஆளாளுக்கு வந்து என்ன டூ மணி இன்க்ரீடியன்ஸ் வில் ruin சூப்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் வந்து சூப்பை வந்து ஸ்பாயில் பண்ணி போயிடும். இப்போ மன்னார் மக்களோட ஒரு பொதுவான வேண்டுகோள், அந்த பதாகையை மெல்லமாக கலட்டி வடிவை சுற்றி அவரோட காருக்குள்ள வச்சுட்டு அண்ணாவுக்கு ஒரு தண்ணி எல்லாம் வேண்டி கொடுத்து பவுடர் கொஞ்சம் அடித்து அண்ணாவை பத்திரமா மன்னாரில் இந்த வெளியால் விட்டு விடுங்கோ. மன்னார் என்னது வீடு, அங்கே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன். என் இதயமே அங்கே தான் இருக்குது, மன்னாரில் தான். அந்த பிள்ளையோட விஷயம் சம்பந்தமானது வந்து இப்போ கோர்ட்ஸுக்கு போயிட்டுது. அப்போ நாங்கள் இதில் நீதி கேட்டு போராடுற அளவுக்கு யோசனை ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு நாள் ஹங்கர் ஸ்ட்ரைக்கன்னு வந்து டிஷர்ட்டையும் அந்த பச்சை கலர் ரணிலின்ற டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு வந்து ரணிலை ரீப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் கதையெல்லாம் வந்திருக்கு. சஜித்ன்றாங்க, ரணிலன்றாங்க. அரசியல் செய்கிற ஆக்கள் வந்து நான் நினைக்கல, ஒரு பிள்ளைண்ட உயிரோட விளையாடி நடந்த இடத்துல இப்படியான ஆக்கள் வந்து அரசியல் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் அரசியல் செய்யக்கூடாததால தான் தெளிவாக அந்த லோயர்ஸை சூஸ் பண்ணுறது யார் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அவையோட ஃபேமிலிக்கு. அது அவையோட என்ன ஒரு நாள் நீதிமன்றம் வந்து கனன் நீதிபதி அவர்கள் என்னை கூப்பிட்டு இது சம்பந்தமாக ஸ்டேட்மெண்ட் தர சொன்னால் நீதிமன்றத்தில் போய் நான் இதை கொடுப்பேனே ஒழிய மற்றபடி நீதிமன்றத்தை அவமதிக்கிற எந்த செயற்பாட்டுக்கும் என்னால் அனுமதிக்க இயலாது. எனது வழக்கு நிலுவையிலும் இருப்பதாலேயும் மற்றது வெண்ணார் வைத்தியசாலையில் பிரச்சனை போய் கொண்டிருக்கிறாலும் இப்படியான புல்லுருவிகள் செந்தூரன் மாதிரியான ஒரு என்னென்னு சொல்கிறது, இன்னத்தோட காயப்போடைக்கு அதோட சேர்ந்து இன்னும் எலிப்புழுக்கையும் காயமாமண்டுவானுங்க. அந்த மாதிரியான அந்த புழுக்கைகளை தயவு செய்து வைத்தியசாலை வளாகத்திலிருந்து அப்புறப்படுத்துமாறு என்னுடைய அன்பு சகோதரங்களுக்கு ஆரவாரம் இல்லாமல் இவரை மெல்லமாக அனுப்பி வைத்தியசாலையில் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஏற்படுத்தி திருப்பி என்னையும் மறுபடியும் ஜெயிலுக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லி வைத்தியசாலை இதில் வந்து என்னென்னு சொன்னால் கிணவர் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிட்டோம் இந்த பிரச்சனைக்கு. அதால் தயவு செய்து இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் அதில் எல்லாத்தையுமே நிப்பாட்டுமாறும், அப்படி வற்புறுத்தி இவர் நிப்பாட்டு செய்தால் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு இவரை பத்திரமா அவரை கூட்டிக் கொண்டு போய் மன்னாருக்கு அங்கால விட்டுட்டு வருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது என்ன பிரச்சனை சொன்னால், இதை வந்து தேவையில்லை பிரச்சனை வேறு திரிவுபடுத்தி இது செந்தூரன் தூக்கு போட்டுட்டாராம், செந்தூரன் வந்து சாப்பிடாம இருந்துட்டாராம் என்று சொல்லி அப்படி பிரச்சனைகள் வந்து கடைசியாக இருந்தால் சிந்துஜாண்ட பேர் எந்த பேர் கூட இதில் அடிபடுறதை நான் விரும்பலை. அது சிந்துஜாக்கான போராட்டம், அது மன்னார் மக்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். இந்த அறப்படித்த எலிப்புழுக்கைகளை தயவு செய்து வெளியில் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் மீண்டும் டூ மணி லுக்ஸ் ஸ்பாயில் த சூப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் திருப்ப முனைவன் அப்பா சந்திச்சு நான் நல்ல சந்தோஷமாக இருந்தது, பார்க்கவே ஆசையாக இருந்தது. ஐ ஆம் இன் ஹெவன். உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், இது எங்கே நிற்கிறான்னு கெஸ் பண்ணலாம், நீங்கள் கெஸ் பண்ணலாம். அப்பா பார்த்தான், சந்தோஷமாக இருந்தது. அப்பாண்டு நான் நினைக்கிறது அர்ஜுனத்தில் இருக்கிற சார் மட்டும்தான். ஐ மெட் ஹிம். ஒரு சின்ன எனர்ஜி ஒன்று வந்திருக்கு. ஸோ ஐ வில் லீவிங். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. உங்கள்
அன்பு தம்பி.